Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது எங்க வீட்டு கார்டன் வீடியோ தான். அமெரிக்காவுல இருக்க எங்க வீட்டு கார்டன்ல இந்தியாவுல வளர வேண்டிய எல்லா விதமான காய்கறிகளையும் பூக்களையும் இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பெரிமெண்டலா ட்ரை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வளர்த்தி காட்டியிருக்கேன். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய ஹனிபி வரும், ஆனா என்ன எதுவும் பண்ணாது. அது ஏன் இந்த வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காய்கறிகளையும் இந்த ஊர் காய்கறிகளையும் நிறைய மிக்ஸ் பண்ணி பெட்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நாங்க வந்து ஜார்ஜியா ஸ்டேட்ல இருக்கோம். இந்த ஸ்டேட்ல லாஸ்ட் இயர் கார்டன் ஆரம்பிக்கும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுல இருந்து கத்துக்கிட்டு இந்த வருஷம் சரி பண்ணிருக்கேன். ஸோ இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா எல்லா விதமான காய்கறிகளையும் வளர்த்துருக்கேன். நிறைய இங்க ஃப்ரூட்ஸ் ட்ரீயும் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கும் இந்த சதர்ன் ஸ்டேட்ல என்னென்ன மாதிரி ஃப்ரூட் ட்ரீஸ் வளர்க்கலாம், என்ன மாதிரி காய்கறிகள் வளரும் எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க என் சேனலுக்கு புதுசுனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அமெரிக்காவில் பேக்யார்ட் கார்டனிங் பண்ணுறது நம்ம நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு ஈக்குவலான செலவையும் ஹார்ட் ஒர்க்கையும் போடணும். எந்த வளமும் இல்லாத இந்த நிலத்தை உழுது கல் கட்டை மண்ணுன்னு விலைக்கு வாங்கி 5 மாதம் மட்டுமே வர வெயில நம்பி அதில் காய்கறி செடிகளையும் ஃப்ரூட்ஸ் மரங்களையும் நட்டு அதையும் புழுப்பூச்சி தாக்காமல் பாதுகாத்து செலவழிக்கிற தண்ணிக்கு டபுள் மடங்கு பில்லையும் கட்டி கடைசியாக நம்ம அறுவடை பண்ணுற காய்கறிகளில் சமைச்சு சாப்பிடும்போது வர சந்தோஷம் இருக்கே, அந்த திருப்திக்காகவே கஷ்டப்பட்டு நாங்கள் உருவாக்கின கார்டன் வீடியோவை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கார்டனிங் ஆரம்பிக்கும் போது நம்ம முக்கியமா செய்ய வேண்டியது 2. நம்ம கார்டன் ஃபுல்லா நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் பிளான்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்னொன்று பேசில் செடி. இது 2யும் நம்ம காய்கறி செடிகள் பக்கத்துல நிறைய வைக்கும்போது அதுக்கான பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும். பாலினேட்டர்ஸை நிறைய அட்ராக்ட் பண்ணவும் செடிகளுக்கு தேவையில்லாத பூச்சிகளை வராம தடுக்கவும் இந்த 2 செடிகளும் முக்கியமா ஹெல்ப் பண்ணும். இது 2யும் சரியா பண்ணிட்டாலே போதும், கார்டன்ல பாதி மெயின்டெனன்ஸ் ஒர்க் நமக்கு இனிமேல் இருக்காது. எங்கள் கார்டன் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் நீங்கள் என்னோட அந்த ஃபென்ஸ் போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இது ஃபாரஸ்ட் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு, 2 ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் இருக்க காலி இடத்த அப்படியே விட்டுட்டாங்க. நிறைய பைன் ட்ரீஸ் இருக்கு. இங்கே நிறைய பேரோட வீடு பேக் சைடு இப்படி தான் இருக்கும். இதுதான் பியர்ஸ் ட்ரீ, நம்ம ஊரில் பேரிக்கான்னு சொல்லுவோம்ல அது. இந்த ஜார்ஜியா வெதருக்கு இது நல்லா வரும். ஸோ காய்கறிகளோ முக்கியமான செடிகள்லாம் வளர்றதுக்கு இந்த நேட்டிவ் சாயில் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்பே பண்ணாது. லாஸ்ட் இயர் நாங்கள் நிறைய காய்கறிகள் டேரெக்டாக இந்த மண்ணில் போட்டோம். நம்ம ஊரில் அப்படி தானே ஆரம்பிப்போம், டேரெக்டாக நம்ம மண்ணை பறித்து கிரவுண்டில் வச்சிருவோம். ஸோ அப்படி தான் நான் ட்ரை பண்ணேன். பட் லாஸ்ட் இயர் வந்து செடி என்னன்னா வளரவும் இல்லை சாகவும் இல்லை, அப்படியே அதே சைஸில் இருந்தது. இங்கே இருக்கவங்க கார்டன் எக்ஸ்பர்ட்லாம் சொன்னது என்னன்னா நம்ம வேற எக்ஸ்ட்ரா மண் வாங்கி போடணும் தனி செடிகளுக்காக. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். நல்லாவே தோண்டி எக்ஸ்ட்ராவா கார்டன் சாயிலெல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பியர்ஸ் ட்ரீ நட்டு வச்சிருக்கோம். ஸோ நான் வாங்கும்போது இந்த ஒரு ஸ்டிக் தான் இருந்தது. இப்போ வந்து இந்த புதுசாக எக்ஸ்ட்ரா பிரான்ச் வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு 2-3 இயர்ஸ் இல்லை 2 இயர்ஸில் நல்லாவே வளர்ந்துரும். வின்டர் வரும்போது இது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இந்த இலையெல்லாம் போயிட்டு வெறும் குச்சி மட்டும் தான் இருக்கும். பட் சர்வைவ் ஆகும். நெக்ஸ்ட் இயர் ஸ்ப்ரிங்ல ஆரம்பிக்கும். இப்போ நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்ல செடியெல்லாம் இண்டோர் கொண்டு போகணும். அப்போ வந்து நம்ம திருப்பியும் கிரவுண்ட்ல இருந்து தோண்டி தொட்டியில் வைக்க முடியாது. அதனால சில இதெல்லாம் தொட்டியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். லெமன் பாருங்க, கொஞ்சம் ஒரு பழம் சின்னதுலேயே பழுத்துருச்சு, மற்றதெல்லாம் பெருசு பெருசாக லெமன் வந்துருச்சு. இது வந்து பிளாக்பெரி. லாஸ்ட் டைம் நம்ம ஃப்ளவர் வரும்போது வீடியோ எடுத்திருந்தோம். ஃப்ளவரில் இருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். லைட்டாக க்ரீன் கலரில் ஆரம்பிக்குது இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் எல்லாம் பிளாக் கலரில் மாறிடும். நமக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி வரும். இது ஆப்பிள் ட்ரீ. இது கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கு. க்ரீனாக இருந்தது, அதுக்கப்புறம் ரெட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிளாக்பெரி வந்துருச்சு இதோ இங்கே. ஸோ இன்னும் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா ஹார்டாக இருக்குது, இன்னும் பழம் ஆகலை. இது செரி ஃப்ரூட் ட்ரீ, நல்லா வளர்ந்துருக்கு. ஆனால் இது பெருசாக மரமாகி ஃப்ரூட் வரதுக்கு இன்னும் டைம் இருக்கும். இது வந்து சன்சோக். ஃபால் சீசன் டைமில் இதில் ஃப்ளவர் வரும், பார்க்க சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். நம்ம இன்றைக்கி கிழங்க வந்து புதைச்சி வச்சோம், இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. இந்த சைடு ஸ்டெல்லா லில்லி. ஸ்ப்ரிங் சீசன் முடிஞ்ச ஏப்ரல் மாதத்தில் எங்கள் பேக்யார்டில் ஒவ்வொரு பெட்லேயே ஆரம்பித்த செடிகள் இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்து அறுவடை பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் தான் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் தான் எல்லோ கலராக மாறும். இது ரெட் கலர் ஆகிற வரைக்கும் நான் விட போகிறதில்லை, ஏன்னா எங்களுக்கு சமையலுக்கு தேவைப்படுது. ரெட் கலர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பறிக்க போகிறோம். இங்கே செடிக்குள்ளே ஒரு பெல் பெப்பர் தெரியுது. நிறைய செடி இருக்கு, நல்லா உள்ளுக்குள்ள பார்த்து எடுக்கணும். எங்க எது இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இதே மாதிரி வெள்ளரிக்காய் வந்து இங்க நிறைய இருக்கு. வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும்போது தெரிய மாட்டேங்குது. இதுல பாருங்களேன், எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் நிறைய இருக்கா. இதுல மேல் ஃப்ளவர்ஸ் ஃபீமேல் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி குட்டியா இருக்கும்போது ஓரளவுக்கு தெரியுது. கொஞ்சம் வளர வளர தெரியவே மாட்டேங்குது. இலையோட கலரும் வெள்ளரிக்காய் கலர் ஒரே மாதிரி இருக்கனால அவ்வளோ சீக்கிரம் தெரியுதுல்ல. இங்கே பாருங்க, இது எவ்வளோ பெருசாகிற வரைக்கும் விட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு.
எந்த காய்கறி செடி வைக்கும் போதும் அதோட கம்பேனியன் பிளான்ட் என்ன, எனிமி பிளான்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்சோம்னா ஹார்வெஸ்ட் நல்ல விதமா எடுக்கலாம். 2 எனிமி பிளான்ட்டை பக்கத்துல வச்சோம்னா 2 செடியும் சேர்ந்து பாதிக்கும். 4 மாசம் முன்னாடி இதெல்லாம் நான் எப்படி கரெக்டான கம்பேனியன் பிளான்ட் பார்த்து வச்சேன் அப்படிங்கறதையும் காட்டுறேன். இந்த சைடு பெல் பெப்பர்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. பின்னாடி கொடி கட்டியிருக்கோம். வெள்ளரிக்காய் போட்டிருந்தேன். அப்புறம் நடுவில் இந்த பீன்ஸ் போட்டிருந்தேன். வெள்ளரிக்காய் பக்கத்துல பீன்ஸ் வைக்கலாம், ஏன்னா நைட்ரஜன் நல்லா ஃபிக்ஸ் பண்ணும் மண்ணில். நடுவில் எல்லா பக்கமும் நான் மேரிகோல்டு வச்சிருப்பேன். ஏன்னா மேரிகோல்டு ஃப்ளவர் வந்து பாலினேட்டுக்கும் நல்லா அட்ராக்டிவா இருக்கும். செடிக்கு பக்கத்துல வர பூச்சி எல்லாம் இந்த மேரிகோல்டோட ஃப்ளவர் ஸ்மெல்ல நிறைய பூச்சிகள் வராது, நல்லா சேஃபாவும் இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரை இப்போ அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன ஸ்டெம் கிடைச்சா கூட போதும், நிறையவே பரவ ஆரம்பிச்சிடும். இது நீங்க கிரவுண்ட்லயே டைரக்டா வைக்கலாம். இது வச்சுட்டு நீங்க இந்த இயர் அறுவடை பண்ணிட்டு விண்டர்ல பட்டு போனா கூட அடுத்த வருஷம் திருப்பி அதே இடத்துல வளர ஆரம்பிக்கும். இப்போ அதே மாதிரி கத்திரிக்காயும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கொடியில இப்போ அவரைக்காய் பறிச்சிட்டு இருக்கேன். வீடியோட இன்ட்ரோல பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல தான் நின்று நான் பேசிட்டு இருந்தேன். 4 மாசம் முன்னாடி கிரீன் அவரைக்காய் நிறைய வந்துட்டு இருக்கும்போது இது பறிச்சது. இப்போ கிரீன் அவரைக்காவோட ஹார்வெஸ்ட் கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் அடுத்ததான் எங்களுக்கு பர்பிள் அவரைக்காய் நிறைய வந்துட்டு இருக்கு. நான் முதல்ல பர்பிள் கலர்ல அவரைக்காய் பாக்குறேன். நம்ம ஊர்ல வந்து கிரீன் அவரைக்காய், பச்சை கலர் அவரைக்காய் வந்து நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி பூ வந்து இந்த கலர்ல பாத்திருக்கேன். ஆனா அவரைக்காவே இந்த மாதிரி பர்பிள் கலர்ல இப்பதான் முதல்ல பாக்குறேன். இந்த கொடி ஃபுல்லாவே நல்லாவே அவரைக்காய் வந்திருக்கு. லாஸ்ட் வீக் கிரீன் நிறைய பறிச்சோம். இப்ப கிரீன் கம்மி ஆயிடுச்சு. பர்பிள் அடுத்ததா கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. அந்த கிரீனும் பர்பிள் ஒரே டைம்ல தான் வச்சிருந்தேன், இருந்தாலும் அது முன்னாடி நிறைய வந்துடுச்சு. இது கொஞ்சம் லேட்டா வந்திருக்கு. எங்க வீட்டுல ஹனிபீ மட்டும் ஒரு 100 கணக்குல இருக்கும். இருந்தாலும் நான் இந்த செடி பக்கத்திலேயே தான் எப்பவும் நிக்கிறேன். ஹனிபீஸ் வந்து இது வரைக்கும் எனக்கு கொட்டினதே இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணம் உண்மையிலேயே எனக்கு தெரியாது. ஏன் கொட்டுறது இல்ல, அது செடியில பூக்களை மட்டும் தான் நெக்டர் சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த எல்லோவுக்கும் இந்த பர்பிளுக்கும் எவ்வளோ கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு பாருங்க. இந்த கொடியில பாவக்காவும் பீர்க்கங்காவும் கலந்து வளர்ந்துருக்கு. நான் பாவக்காய் கொடி மட்டும் தான் போட்டேன். பீர்க்கங்காவோட விதை வந்து ஒன்னு மிக்ஸ் ஆயிருச்சு, அதனால ஒன்னு வளர்ந்துருச்சு. வளர்றதுக்கு முன்னாடி இந்த சின்ன இலையை பாக்குற வரைக்கும் தெரியல, வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் டிஃபரெண்ட் தெரிஞ்சது. இதுதான் பாவக்காவோட இலை, இது பீர்க்கங்காவோடது. இந்த எல்லோ ஃபிளவர் வருது பாருங்க. இதுல வந்து பாவக்காயும் பீர்க்கங்காயும் எல்லோ கலர் ஃபிளவர்ல தான் வரும். பீர்க்கங்காய் வளர்ந்ததுக்கு அடையாளம் தான் இங்க ஒரு காய் தொங்குது பாருங்க. இங்க மாதிரியே ஃபென்ஸ் பக்கத்துலயே ஒண்ணு, அண்ட் ஃபென்ஸுக்கு பின்னாடி ஒண்ணு போயிடுச்சு. ஆனா அதை எட்டி பறிச்சுக்கிடலாம். இப்ப நான் பாவக்காய் எங்க இருக்குன்னு தேடி காட்டுறேன். ஏன்னா சின்னதா தான் வந்திருந்தது. இது வந்து சின்ன சைஸ் பாவக்காய் நினைக்கிறேன், யாரோ வென்ஸ் கிட்ட வாங்கினது. ஆனா எனக்கு இந்த சைஸ் வரைக்கும் தான் வளர்ந்துருக்கு, லென்த்தா வளரல. இதுலயே பாருங்க, பறிக்காம விட்டா எல்லோ கலர்ல ஆயிடுது. நடுநடுவில் கொஞ்சம் முடக்கத்தான் கீரை மிக்ஸ் ஆயிருக்கும். இதுதான் முடக்கத்தான் கீரையோட விதை. இங்கிலீஷ்ல பலூன் வைன் அப்படின்னு சொல்லுவாங்க. விதைகள் பாத்தீங்கன்னா பலூன் மாதிரியே இருக்கும், உள்ள காத்தடைச்சு வச்ச மாதிரி. நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இதை எடுத்து வச்சோம்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம புதுசா விதை போட்டு செடி வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா, ரொம்ப குட்டியா ஒரு பீர்க்கங்க. தக்காளி வந்து அந்த ஃப்ரூட் வந்து நேத்து தான் பறிச்சோம். கீரை நிறைய வளர்ந்துட்டு இருக்கு. நான் கீரை வந்து நம்ம ஊர்ல கீரை கட்டா செடியோட பறிப்பாங்களா, அந்த மாதிரி பறிக்கல, இலையை மட்டும் தான் பறிச்சேன். சோ நிறைய புது இலைகள் வந்திருக்கு. குட்டி குட்டியா இருக்கிறதுனால வீடியோல தெரியல. இந்த சின்ன பெட்ல கார்ன் போட்டிருக்கேன். கார்ன் பக்கத்துல நிறைய விதமான பீன் போட்டிருக்கேன். ஏன்னா எப்ப கார்ன் போட்டாலும் நீங்க எந்த விதமான பீன் போடலாம். கிளைம்பிங் பீன், போல் பீன், புஷ் பீன் போடலாம். பீஸ் வெரைட்டில கூட சுகர் ஸ்னாப், கவு பீஸ் அந்த மாதிரி பீஸ் வெரைட்டியும் போடலாம். ஸோ எனிமி பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா போடக்கூடாதது கேபேஜ், ப்ரொக்கலி, காலிஃப்ளவர், பிரசல் ஸ்ப்ரவுட், கேல், இந்த மாதிரி கேபேஜ் ஃபேமிலியை மட்டும் போடக்கூடாது. அடுத்து இங்கே முள்ளங்கி போட்டிருந்தோம். முள்ளங்கி செடி வளர்ந்துருச்சு. இந்த முள்ளங்கி பின்னாடி என்னன்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கவு பீஸ் விதை போட்டிருந்தேன், அது வளர்ந்துட்டு இருக்கு. அதுக்கு வந்து நம்ம கொடி கட்டணும். அது வந்து இந்த கார்னர் ஃபுல்லாக சுற்றி போட்டிருந்தேன், ஏன்னா கொடி பரவறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுதான் வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கே வல்லாரை போட்டிருக்கேன். ஏன்னா வல்லாரை இப்போ தான் வந்திருக்கேன், ஒரு இலை தான் போட்டிருக்கு. இதுவும் நிறையா பரவும், அதனால இங்கே போட்டுட்டேன், எப்படி வளருதுன்னு பார்க்கலான்னு. இது வந்து பிளாக் ஐ சூசன் ஃப்ளவர். இந்த செடி வாங்கும்போது எனக்கு ஒரு ஃப்ளவர் தான் இருந்தது. இப்போ செடி ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்துருச்சு. இதில் என்னென்னா நமக்கு செடியும் நிறையா பரவும். அதனால தான் எப்பவுமே இந்த மாதிரி பெரனியல் பிளான்ட் வாங்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயருக்கு நமக்கு தனியாக ஒரு பிளான்ட் வாங்குற செலவோ இல்லை மெயின்டெனன்ஸ் செலவோ இருக்காது. 1-2 செடி வச்சாலே போதும், அதுவே நிறைய பரவிடும். இது இன்னொரு பெரனியல் ஃப்ளவர். இந்த செடியும் ஒன்று இருந்தாலே போதும், நிறைய பரவும். இதோட பேர் டெய்ஸி அப்படிங்கிறது உங்களெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். ஆப்ரிகாட் ட்ரீ வளர்ந்துட்டு இருக்கு. இது வச்சதுலேருந்தே இந்த ஒரு ஸ்டெம் தான் பார்த்துருக்கேன், ஒரு குச்சி தான் பார்த்துருக்கேன். இது நிறைய பிரான்ச் வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 வருஷம் ஆகலாம், இல்லை நெக்ஸ்ட் இயர் கூட வளரலாம். புதினா நான் சொன்னேன்ல, ஒன்று தாங்க வச்சேன். ஆனால்
பாருங்கள் எவ்வளோ பரவி இருக்குது அப்படின்னு. இந்த இடம் ஃபுல்லாக இனி பரவிடும். நம்ம இனிமேல் புதினா கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஃபஸ்ட்டு வச்சதுலேருந்து ஆசையாக பார்த்துட்டு இருந்தது இந்த பட்டாணி தான். பட்டாணி பாருங்கள், நான் வைக்கும்போது இந்த கொடி இது வரைக்கும் பரவுனது தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1 or 2 weeks தான் இருக்கும். எவ்வளோ பெருசு வளர்ந்துருச்சு பாருங்கள். இந்த பாதி ஹைட்டுக்கு வரும்போதே ஃப்ளவரும் பட்டாணியும் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஃப்ளவர் வந்து ஒரு 2-3 நாள் தான் இருக்கும்னு நினச்சேன். இதில் காட்டுறேன் புரியும். ஃப்ளவர் ஒரு நைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டாணி சின்னதாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தெரியுது பாருங்கள், ஃப்ளவர்லேருந்து கரெக்டாக பட்டாணி வெளியே வந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு நாள் இருந்தது. நெக்ஸ்ட் டேலேயே இவ்வளோ பெரிய பட்டாணி வந்துருச்சு. இந்த சைடு ஃபுல்லாக க்ரீன் பீஸ் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் வெயில் தாங்கவே தாங்காது. கீழே லெட்யூஸ் போட்டிருக்கோம், அப்புறம் பீட்ரூட் போட்டிருக்கோம். அது இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. இது நல்ல வெயில் வந்ததுன்னா நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் எடுக்க முடியாது. இருந்தாலும் நான் ஏன் போட்டிருக்கேன்னா இந்த இடத்துல அதிகமாக நிழல் தான் வரும். காலையில் எனக்கு ஒரு 11 மணி வரைக்கும் இந்த இடத்துல நிழல் விழுகும். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தான் இங்கே வெயில் வரும். அடுத்து இந்த வீட்டோட நிழல் விழுந்துடும். இந்த இயர் நான் சுகர் ஸ்னாப் பீஸ் வெரைட்டி தான் போட்டிருந்தேன். ஃபால் டைமில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் சீக்கிரமாகவே நான் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளர்ந்துருக்கு. இதே மாதிரி மற்ற காய்கறிகளையும் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு தடவை ஸ்டோர் போயிருக்கும் போது லீமா பீன் அப்படிங்கிற சீடோட பேக்கெட் பார்த்தேன். லீமா பீன் அப்படின்னா நம்ம ஊரில் மொச்சப்பயிர் அப்படிம்போம். ஸோ அதுதான் வளரப்போகுதுன்னு நினச்சிட்டு தான் நான் இங்கே போட்டிருந்தேன். ஆனால் இந்த ஃப்ளவர் ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன டவுட் இருந்தது, பட்டர் பீனாக இருக்குமோ அப்படின்னு. அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். பார்க்கறதுக்கு மொச்சப்பயிர் மாதிரியே வளர்ந்தது. ஆனால் அதை உரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பட்டர் பீன் மாதிரி ஒயிட் கலர் பீன்ஸ் வந்திருக்கு. நம்ம ஊர் லீமா பீனாக இருந்ததுன்னா க்ரீன் கலரில் வந்திருக்கும். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பீன் இருக்குன்னு. ஸோ பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்துடும் நினைக்கிறேன். பக்கத்துலேயே ஒரு கார்ன், அவரைக்காய், பீன், லீமா பீன், பிராட் பீன். இந்த சைடு வெண்டைக்காய், நடுவில் கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகா விதைகள் போட்டிருக்கேன். 1-2 வளர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு பக்கத்துலேயும் ஸ்வீட் பேசில்ஸ் வச்சுருக்கேன். இதனால் வெண்டைக்காவுக்கு எந்த பூச்சியும் வரல. அதுக்கு காரணம் இந்த ஸ்வீட் பேசிலோட ஃப்ளேவர் தான். இங்கே பக்கத்தில் எந்த பூச்சியும் வர விடாமல் நல்லா பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி இந்த மேரிகோல்டு ஃப்ளவர்ஸோட ஃப்ராக்ரன்ஸும் அப்படி தான். இந்த காஞ்சு போனதெல்லாம் சீடுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், பீன், லாங் பீன், கவ் பீஸ், பீன்ஸ், வெண்டைக்காய் அண்ட் அவரைக்காய். இந்த இயர் இவ்வளோ நல்லா ஹார்வெஸ்ட் எடுத்ததுக்கு காரணம் என்னோட கார்டனில் நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணுது. இதனால ஹனிபீஸ், பட்டர்ஃப்ளைஸ் நல்லாவே அட்ராக்ட் ஆகி வந்ததுனால எனக்கு பாலினேட் நல்லா பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இந்த கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் எல்லாம் பட்டர்ஃப்ளைஸு ஹனிபீஸை மட்டும் அட்ராக்ட் பண்ணாது. லேடி பக், லேஸ்விங், ஸ்பைடர், பீட்டில்ஸ்னு மற்ற பூச்சிகளையும் வர வைக்கணும். அப்போ தான் இலைகளையும் காய்கறிகளையும் சாப்பிட்ற புழு பூச்சிகளை அந்த பூச்சிகள் சாப்பிடும். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு பறவைகள் வரும். ஸோ இந்த சைக்கிள் ப்ராப்பராக கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறதையும் கெமிக்கல் உரங்களை ஆட் பண்ணுறதையும் நிறுத்தினாலே போதும். இதோட பார்டர்லையும் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். இது நம்ம ஊர் அவரைக்காய், ஜீனியா ஃப்ளவர். ஜீனியா ஃப்ளவர் வந்து எல்லா கலர்லேயும் போட்டேன். ஒயிட், பிங்க், எல்லோ அது அதிகமாக இருக்குது. ரெட் அண்ட் ஆரஞ்சு, இதோ இங்கே ஒரு ஆரஞ்சு இருக்கா, இங்கே பாருங்கள் ரெட்டு. இதெல்லாம் இந்த கார்னரில் தான் வந்துருக்கு. நான் நிறைய விதைகள் மிக்ஸ் பண்ணி போட்டுமே கரெக்டாக இந்த ரெட் ஆரஞ்சு கார்னரில் வந்துருச்சு. அந்த சைடு ஃபுல்லாக எல்லோ அண்ட் பிங்க் தான் நிறையா இருக்கும். அந்த இதுதான் ரொம்ப ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தர்பூசணி. தர்பூசணி 1 இல்லை 2 இல்லை 4 இருக்குது. இங்கே ஒரு தர்பூசணி இருக்குது. இதோ இங்கே 2 தர்பூசணி இருக்குது. இது எதுக்காக இந்த நெட்டு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அணிலோ இல்லை வேற ஏதாவது, எனக்கு தெரிஞ்ச அணில் இங்கே நிறையா வருது. அணில் வந்து கடிச்சுது. அன்னைக்கு ஒரு வாட்டர் மெலன் இப்படி விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அது வந்து கடிக்க ஆரம்பிச்சிருச்சு வளர்றதுக்கு முன்னாடி. அதனால இப்போ நெட்டு போட்டு, இந்த நெட்டு போட்டதுக்கப்புறம் அதுங்க வந்து பார்த்தா அதுங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. அதே மாதிரி இந்த உள்ள பாருங்கள், உள்ள ஒரு வாட்டர் மெலன் இருக்குது. அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று இங்கே பாருங்களேன். இதை நம்ம ஊரில் தமிழில் என்ன சொல்வது, இங்கே வந்து கேண்டலூப் ஆர் மஸ்க் மெலன் அப்படிம்பாங்க. தமிழில் வந்து முலாம்பழம், சில ஊரில் கிருணிப்பழம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ஃப்ரூட்டு தான் இங்கே வந்துட்டுருக்கு. அதையும் இங்கே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசானா இதுக்கும் ஒரு நெட் போட்டலாம். இந்த நெட்லாம் நான் காசு போட்டு எங்கேயும் வாங்கலைங்க. நம்ம ஆனியன், கார்லிக் வாங்குகிறோம்ல, இல்லைனா ஏதாவது ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி நெட்டில் தானே ஸ்டோர்ஸில் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் எடுத்து போட்டிருக்கேன். இதுக்காக பெரிய காசு போட்டு ஃப்ரூட் நெட்லாம் வாங்கி போடலை. இங்கேயும் நிறைய பேசில்ஸ் போட்டிருக்கேன், வெண்டைக்காய். அப்புறம் இந்த கேண்டலூப் வந்து நிறைய இது போட்டோம். ஆனால் இது ஹைட்டாக நல்லா வளரலை. சின்ன சைஸ்லேயே இந்த மாதிரி ஃப்ரூட் வந்திருக்கு. அது இந்த சைடு அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ரிலீஸ் போடலான்ட்டு இருந்தேன், ஆனால் அது வளரலை. ஸோ சொரக்காய் பாருங்கள்,
அங்கே போய் பின்னாடி போய் இங்கே வந்து சுற்றி வந்திருக்கு. ஜார்ஜியா அப்படின்னாலே இந்த ஃப்ரூட் தான், நேட்டிவ் ஃப்ரூட் அண்ட் ஸ்டேட் ஃப்ரூட். இந்த பீச்சஸ் ஃப்ரூட் தான். காரோட லைசன்ஸ் பிளேட்ல கூட ஜார்ஜியா ஸ்டேட்டுக்கு பீச் அந்த ஃப்ரூட் தான் போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிக். இந்த ஊர்ல வந்து நிறைய விதமான அத்தி ஃப்ரூட் வெரைட்டிஸ் கிடைக்குது. நாங்கள் வந்து இந்த வெரைட்டி பேர் ப்ரௌன் டர்க்கி அப்படிங்கிற ஃப்ரூட். ஸோ இங்கே புதுசாக இந்த இயர் தான் இந்த ட்ரீ வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுவும் கிரவுண்டில் வைக்கல, ஏன்னா இந்த இயர் ரொம்ப சின்னதாக இவ்வளோ சைஸ் தான் வாங்கியிருக்கோமா. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து கிரவுண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கோம். இந்த அவகோடோ ட்ரீஸ் எப்படி வளர்த்தணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி வளராமல் இந்த இயர் வந்து 1 இல்லை 2 இல்லை 3 மரம் வளர்த்துருக்கேன். ஆப்ரிகாட் அப்படிங்கிற ஃப்ரூட்டோட ட்ரீ. இதுவும் நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் எப்படி வளருதுன்னு. புதுசாக பிரான்ச்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், இவ்வளோ கார்டனுக்கு தண்ணி எப்படி மெயின்டைன் தண்ணி எவ்வளோ செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி நாங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுறத விட டபுள் மடங்கு கண்ணாபின்னான தண்ணி பில் வருது. அடுத்ததாக ஃபாலோ பண்ண ஒரு மெத்தடு தான் இந்த மாதிரி ரெயின் வாட்டர் சேவிங். மேலே கட்டர்லேருந்து ரெயின் வாட்டர் டேங்க்கில் ஸ்டோர் ஆயிடும். இது நம்ம ஊர் சின்டெக்ஸ் டேங்க்கு மாதிரி தான் இந்த ஊரில் ரெயின் வாட்டர் சேவிங்க்கு. இதை பற்றி தனி டீட்டெயில் விளாக் போடுறேன். உங்கள் ஊரில் எல்லாம் அதிகமான மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ரெயின் வாட்டரை சேவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் குடும்பத்தார் எல்லார் கூடயும் பகிர்ந்துக்கங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் நீங்கள் எங்களுக்கு தர வேண்டிய மிகப்பெரிய சப்போர்ட்டே. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.